ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அப்படியே நடிப்புலையே கண் கலங்க வச்சுட்டாங்க ரெண்டு பேரும். இந்த லாஸ்ட் அந்த ஃபியூ மினிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பேக்ரவுண்டில் மியூசிக்கோட அப்படியே கண் கலங்கி ஒரு பக்கம் வந்து அழுதுட்டு இருக்கார். அப்படியே கீழே கொஞ்சம் செம்மையாக அழுகிறார். இந்த பக்கம் காவேரி திரும்பி திரும்பி பார்த்து அழுகிறாங்க. அந்த சீன் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கேட்கும்போது நம்மளை அறியாமலேயே கண் கலங்க வச்சுட்டாங்க. ஸோ அவங்க அழுது இல்லாமல் ஒட்டுமொத்த வீக்கா ஃபேன்ஸுமே எனக்கு தெரிஞ்சு நீ கண் கலங்கியிருப்பீங்க. உண்மையிலே வந்து நான் செம்மையாக அப்படி ஃபீல் பண்ணேன். நம்மளை அறியாமலே அது வந்து ரொம்ப கண் கலங்க வச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். வேறு லெவலில் இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடு. எப்படி நேற்றுக்கு எபிசோடில் கூட வந்து அப்படி தான் போச்சு. பட் இன்றைக்கி எபிசோட் கண் கலங்க வச்சுருக்காங்க. இப்போ நாளைக்கு அவர் அழுகிற எபிசோட் பார்க்கும்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக ப்ரமோவுமே வரும்னு எதிர்பார்க்குறேன். பாப்போம் என்ன போகிறோம்னு சொல்லி நான் ஒரு கெஸ்ட் வச்சுருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். மை காட், என்ன பெர்ஃபார்மன்ஸ்! அப்படியே பின்னிட்டாங்கங்க நடிப்பில். கண்ணாலேயே வந்து அப்படியே அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு. ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க, அவங்களுக்கு பிரிய மனசில்லை, வற்புறுத்தலில் பிரிஞ்சு போகிற மாதிரி அது அவ்வளோ அழகாக அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், கண் கலங்கிறது, அப்படியே பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட். அவங்களோட ஆக்டிங் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கான ஒரு வீடியோ தான். வேறு லெவல் ஆக்டிங். அது கண்டிப்பாக வந்து இதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் பிடிச்சது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.